அனைவருக்கும் வணக்கம். ஈசாலா கப் நம்தே அப்படின்ற மாதிரி ஆர்சிபி வந்து 2வது முறை வந்து கப் அடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கது. இதுக்கு பின்னாடி எத்தனை நாள் உழைப்பு இருக்குது? ஆர்சிபிக்கு இந்த கப்புக்கு என்ன சம்பந்தம்? இதுக்கு எப்படி எல்லாம் பாடுபட்டாங்க? யாரால் வந்துச்சு அப்படின்ற பற்றி டீட்டெயில் வந்து பேச போகலாம். கண்டிப்பாக ஒரு வாழ்த்துக்கள். ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தோடு கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து அதை பற்றி எதிர்பார்க்குறேன். ஆனால் பட் வந்து நான் வேற ஒரு அணிக்கு வந்து ஆதரவாக இருந்தாலும் ஆர்சிபி வெற்றி பெற்றது வந்து வரவேற்கத்தக்க விஷயமா தான் இருக்கு. ஆர்சிபி வந்து யாருமே எதிர்பார்க்கல. தொடர்ந்து வந்து 2 முறை சாம்பியன்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 19 வருஷம் கனவுங்க. ஆர்சிபி வந்து வெற்றி பெறணும், ஆர்சிபி அணி வந்து வெற்றி பெற்று இதுக்கு முன்னாடி ஆர்சிபி அணி வந்து 3 முறை சாம்பியன்ஸ் வந்து தக்க வைக்க முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அவங்களால தக்க வைக்க முடியல. 2009, 2011, 2016 இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து ஆர்சிபி வந்து கண்டிப்பாக இந்த ஈசால கப் நம்மதே அடிச்சிருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் வந்து அடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து 2025, 2026 வந்து சாம்பியன்ஸ் அடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான மூமெண்ட்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு விராட் கோலியால் முடியல, அவர் கேப்டன்ஷிப் எடுத்து அவரால் முடியல அப்படின்னாலையும் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரே வெளியே போனால வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பை மாற்றி இப்போ வந்து கப் அடிச்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ்ஸு. ஹாப்பி. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலிங் ஆகட்டும், ஃபீல்டிங் ஆகட்டும் செம்மையாக சூப்பராக பண்ணாங்க. அதே மாதிரி நேற்று வந்து குஜராத் அணியிலையும் வந்து பயங்கரமாக விளையாடினாங்க, எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்து ஸ்கோர் வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ண முடியல. 155 எடுத்து 156 எடுத்த வெற்றி என்ற இலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சொற்ப ரன்னிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த ஆர்சிபி வந்து சரியான டைம்ல பயன்படுத்தி, ஆனால் வந்து விக்கெட் வந்து தொடர்ந்து ஆனாலும் பட் வந்து விராட் கோலி வந்து 75 ரன் அடிச்சாரு. பயங்கரமான ஒரு எனர்ஜியா இருந்தாரு. அதே மாதிரி லாஸ்ட் பால் வந்து 6 அடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ், எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். ஏன்னா லாஸ்ட் பால்ல கண்டிப்பா வந்து ஆர்சிபி வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உற்சாகத்தில் இருக்கும்போது ஒரு 6 அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரியான மூமெண்ட் தான் சொல்லணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து டீம் வந்து எதிர்பார்த்தாங்க. ஏன்னா வந்து ஆர்சிபி வந்து ஈசாலா கப் நம்தே அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற மாட்டாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிய இந்த நிலையில நான் வந்து இது மீண்டு வருவேன், நல்ல ஒரு ஆக்டிவான மூவ்மெண்ட் கொடுப்போம், நாங்கள் வந்து ஒரு நல்ல பிளேயரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்சிபி டீம் ஆகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும் நல்லா பயங்கரமாக விளையாடினாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகம். நானே வந்து ஆர்சிபி வந்து தொடர்ந்து தாட்டி கப் அடிக்குமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வந்து ரேட்டிங்கில் வந்து நல்லா அடித்தாங்க, நல்லா விளையாடினாங்க, நல்லா ஃபீல் பண்ணாங்க, நல்லா வந்து சூப்பரான டீம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆர்சிபி வந்து வெற்றி பெற்றதுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தொடர்ந்து அடுத்த ஐபிஎல்ல வந்து ஆர்சிபியோ இல்லை மற்ற டீமோ வந்து தொடர்ந்து வெற்றி பெறணும். ஆனால் தொடர்ந்து ஒரே டீம் வெற்றி பெறாமல் எல்லா டீமும் கலந்து வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு வந்து பயங்கரமான மூமெண்ட். இன்னைக்கு இதுக்கு மேலே தான் செலிப்ரேஷனாக இருக்க போகுது ஆர்சிபிக்கு. அப்போ தான் அந்த அளவுக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தோடு இருப்பாங்க எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.